வாங்க போய் பொரிச்சுக்கலாம். இது வந்து ரொம்ப சின்ன பிஞ்சி முத்துனு காயா பொரிச்சுக்கலாம். போய் தேடி பார்க்கற காட்டேன். பழுத்த காயா பொரிச்சுக்கலாம். அது எங்கே பார்த்த காணா இருக்குது இருக்குது. அங்க இருக்குது பாரு. வேறு பழுத்த காய் இங்க இருக்குது பாரு. கால் வருது பாரு. காய் பறிச்சாச்சு. வாங்க போலாம். சுத்தமா பூசணிக்காய் கழுவி எடுத்துக்கிறேன். சக்கரை பூசணிக்காய் காயை கண்ண கண்ணமா அரிஞ்சு எடுத்துக்கலாம். இந்த விதைய கீழே தூக்கி எறிய தேவையில்லை. தொழில் பண்ணிக்கலாம். இந்த விதையோட தொழில் பண்ணிக்கலாம். காய் அரிஞ்சு வச்சாச்சு. போதுமான உப்பு, போதுமான மஞ்சத்தூள், கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றி இந்த உப்பை இப்படி ஊற வச்சுக்கணும். 4 கூடு கடலை எண்ணெய், கடுகு, உளுத்தம் பருப்பு, கடலை பருப்பு எல்லாம் 1.5 கூணு, 1 கப்பு சின்ன வெங்காயம், பூண்டு 6 பல்லு, வரமிளகாய் 6, கருப்பில் இருந்தாலும் 1 கொத்து. நல்ல வெங்காயம் செவந்து போய் வேணும். நல்ல செவக்கா இருக்கணும். கொஞ்சோண்டு பெருங்காயத்தூள். அரிஞ்சு வச்ச பூசணிக்காய் கொட்டுறேன். கரைச்சி வச்சா உப்பு மஞ்சள் மூடி வச்சு கொஞ்ச நேரம் அரிக்கணும். கொஞ்ச நேரம் இருந்தா போது எடுத்து பார்க்கலாம். இதே தண்ணி விடு. அதே தண்ணி விடுது பாரு. தண்ணி ஊற்ற வேண்டியது இல்லை. வெந்து குடிச்சு நாட்டு சக்கரை தான் 1 கூணு. வெந்து பறிச்சு இறக்கலாம். தேங்காய் பூ கொட்டினது இறக்கலாம். சக்கரை பூசணிக்காய் பொரியல் ரெடி. வாங்க சாப்பிடலாம். இது வந்து நீர்ல பண்றோம். வவுத்து புண்ணு ஆறு, உடம்பு நல்லா செரிமானம் ஆகும், நல்லா குளிர்ச்சி கொடுக்கு. நல்ல ஒரு நீர்ல பண்றோம். இதை சாப்பிடுங்க. அவ்வளோ ருசியா இருக்குது. சூப்பரா இருக்குது. இன்னும் 2 சோறு திங்களாம இருக்குது. எனக்காக இந்த மாதிரி பண்ணி சாப்பிடுங்க. நம்ம குழந்தையும் நல்லா விரும்பி சாப்பிடும். நம்ம குழந்தைகளுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. நல்லா குளிர்ச்சி கொடுக்கும்.